பாராட்டுதலுக்கும் உரிய நமது பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும், அன்பும் கருணையும் நிறைந்த நமது பள்ளியின் துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த பொங்கல் திருவிழாவினை மிக சீரும் சிறப்புமாக கொண்டாட வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டு ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள எம்முடன் பணியாற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள், பள்ளி சிறப்பாக செயல்பட உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்கள் உட்பட எத்தனை முறை கூறினாலும் இது சலித்து போகவே போகாது. மாணவர்கள் அமைதி காக்கவும். ஒரு பூ அழகு, 2 கண் அழகு, முத்தமிழ் அழகு, 4 திசைகள் அழகு, 5 வகை நிலங்கள் அழகு, 6 முகம் அழகு, 7 வர்ண வானவில் அழகு, 8 தொகை நூல்கள் அழகு, 9 நவகிரகங்கள் அழகு, 10 மாத்து தங்கம் அழகு. கேசிஎஸ்எம் பள்ளி மாணவர்களை பெற்றதனால் இந்த மூங்கில் துறைப்பட்ட நகரமே அழகு. அப்பெருமைக்குரிய என் உயிரினும் மேலான அன்பு மாணவ செல்வங்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். அந்த பொங்கல் திருவிழாவினை மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறோம். இல்லம் என்னும் பானையில் பாசம் என்னும் பாலூற்றி, அன்பெனும் அரிசியிட்டு, நேசம் என்னும் நெய்யூற்றி, இன்பம் என்னும் இனிப்பிட்டு, உங்கள் இல்லங்களிலும் நம் பள்ளியிலும் மகிழ்ச்சி என்னும் பொங்கல் பொங்கிட அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு, மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு, இஞ்சி தண்டோடு, எறும்பூரும் கருப்போடு, வட்டப்புதுப்பானை வாயெல்லாம் பொங்க பட்டு புதுச்சோறு பொங்கி வரும் பொங்கல் இது. அப்படிப்பட்ட பொங்கல் திருநாளை மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறோம். இந்த பொங்கல் திருநாளானது தமிழர் திருநாள் என்று சொல்லுவோம். இந்த தமிழர் திருநாளானது 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல் என்று சொல்வார்கள். அப்படி இந்த 4 நாட்களும் வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் கொண்டாடப்படுகிறது. அதில் முதல் நாளான போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை என்பது மார்கழி மாதத்தில் கடைசி நாளாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும். நம் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை, தேவையில்லாத பொருட்களை எல்லாம் சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்தி அதை எரித்து இந்த போகி பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. அப்படி அந்த தேவையில்லாத பொருட்களை மட்டுமா நாம் எரிக்கிறோம், அதனோடு சேர்த்து நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் நீக்கி அந்த பொங்கல் போகி பொங்கலானது கொண்டாடப்படுகிறது. போகி பொங்கல் எப்படி கூறுவார்கள் என்றால் போக்கி என்றுதான் அதில் சொல்வார்கள். போக்கி போக்கி அப்படித்தான் சொல்வார்கள். அது நாளடைவில் போகி போகி என்று சொல்லப்படுகிறது. அப்படி முதல் நாள் அந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 2ஆம் நாளான அந்த தைப்பொங்கல், மாணவர்கள் அமைதி காத்து இந்த பொங்கல் திருநாள் ஏன் கொண்டாடுகிறோம், எப்படி கொண்டாடுகிறோம் என்பதை செவி கொடுத்து கேட்க வேண்டும். தைப்பொங்கல் என்பது தை மாதத்தின் முதல் நாள் கொண்டாடப்படும் இந்த தைப்பொங்கல் உலகில் நாம் மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து தரப்பினரும் பரவலாக கொண்டாடி வரும் இந்த பொங்கல் தான் இந்த தை திருநாள் பொங்கல். இந்த தை பொங்கலானது விவசாயிகள் அனைவரும் வருடம் முழுவதும் விளைவித்த அந்த நெற்கதிர்களை கொண்டு வந்து அதை அரிசியாக மாற்றி அதை பொங்கலிட்டு சூரியனுக்கும் பூமிக்கும் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படும் திருநாள் தான் இந்த தை திருநாள். தை மாதத்தில் முதல் நாளாகவும் பொங்கல் திருநாளில் 2வது நாளாகவும் கொண்டாடப்படும் இந்த தை திருநாள். அடுத்ததாக மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் என்பது விவசாயிகளுக்கு மிகவும் ஆர்வமும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய இந்த மாட்டுப்பொங்கல். அதை எவ்வாறு கொண்டாடுவார்கள் என்றால், விவசாயம் செய்யக்கூடிய இந்த விவசாயிகள் வீட்டு விலங்குகளையும் மாடுகளையும் அதை குளிப்பாட்டி கொம்புகளில் வர்ணங்களை தீட்டி அந்த விழாவினை மிகவும் சீரோடும் சிறப்போடும்
மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக அந்த மாட்டுப் பொங்கல் திருவிழாவினை கொண்டாடுவார்கள். இதை 3ஆம் நாள் திருவிழா என்று கூறுவோம். 4ஆம் நாள் திருவிழா காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் என்பது உற்றார் உறவினர் பிரிந்து சென்ற நண்பர்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து கொண்டாடப்படும். அவர்களிடம் நம் புது புத்தாடைகள் அணிந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று சந்தோஷமாக நடக்கக்கூடிய அந்த திருவிழா தான் இந்த 4ஆம் நாள் திருவிழா காணும் பொங்கல் என்று சொல்லுவோம். இந்த 4 நாட்கள் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அதில் நம் வீட்டிலே நம்ம ஈண்டெடுத்த தாய் எப்படி அந்த பொங்கலினை செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். இளம் சிவப்பாக வறுத்த பாதி உடைத்த பருப்பும் பச்சரிசியும் பானையில் கொப்பளமிட்டு கொதிக்க மின் துணியில் வடிகட்டிய வெள்ளக்கரைசல் நாற்பாகு பதத்தில் வெந்த பொங்கலுடன் கலக்கிறது. உலர்ந்த திராட்சைகள் பசுநெய்யில் தங்கமென ஊதி உருண்டு வர பிறை போன்ற முந்திரி பருப்புகள் அதனுள் சேர்த்து மின்னுகின்றன. காற்றெங்கும் கலந்த இனிப்பின் வாசம் இடித்த ஏலக்காய் தூவ எல்லாமும் பொங்கலுடன் இணைந்து குழைய இந்த சர்க்கரை பொங்கல் தித்திப்பு திகட்டாது. நறுக்கிய ஈர வாழை இலையில் ஒரு அகப்பை சுடும் பொங்கலிட அது விழுந்தெழும்ப மனம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அதை உண்ணும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் எல்லோருக்கும் இருக்கும். அதனை திருவள்ளுவர் மிக அழகாக கூறியுள்ளார். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகம் எத்தனை தொழில் செய்து சுழன்றாலும் கடைசியில் ஏர் தொழிலின் பின் தான் நிற்கின்றது. உலகம் எத்தனை தொழில் செய்து சுழன்றாலும் கடைசியில் அந்த ஏர் தொழில் தான் அந்த உணவாகப்பட்டது கிடைக்கிறது. அப்படிப்பட்ட உணவு என்னவென்றால், தமிழர்கள் அதிகமாக உண்ணக்கூடிய உணவுகள் என்னவென்றால், கம்பு உடலுக்கு தெம்பு, திணை இதயத்திற்கு துணை, சாமை உண்டால் ஆமை வயது, வரகுண்டால் வருங்காலம் பார்க்கலாம், கேழ்வரகு சர்க்கரையை விளக்கு, சோம்பல் நீக்கும் சோளம். இவையெல்லாம் தமிழர்களுடைய மிக சிறப்பான உணவுப் பொருட்கள் ஆகும். ஆனால் இப்பொழுது நாம் இதையெல்லாம் சாப்பிடுகிறோமா என்றால் கிடையாது. பீஸா, பர்கர், பானிபூரி, சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், நாவிற்கு சுவை ஊட்டக்கூடிய உணவினை மட்டும்தான் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். உடலுக்கும் வயிற்றுக்கும் எது நல்லவையோ அவை நாம் சாப்பிடுவதில்லை. அன்பு மாணவ செல்வங்களே, இனிமக்களை நீங்கள் உண்ண வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர்கள் அந்த தமிழ் பண்பாட்டை கடைபிடிக்கிறோமா என்றால் சற்று கிடையாது. அதை உணர்த்தும் வகையில் ஒரு சிறிய பாடல். அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய். அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய். என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், என் உயிர் தமிழை கொன்று துளைத்தாய், என் உயிர் தமிழை கொன்று துளைத்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா. உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை, ஒய்ஃபென்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை. உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை, ஒய்ஃபென்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை. இரவை நைட் என்றாய் விடியாதும் வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறினாக்கை. இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறினாக்கை. தமிழா நீ பேசுவது தமிழா.
வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா. வண்டிக்காரர் கேட்டார் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா. தமிழா நீ பேசுவது தமிழா, கொண்ட நண்பனை ஃப்ரெண்ட் என்பதா, போல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா. கொண்ட நண்பனை ஃப்ரெண்ட் என்பதா, போல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா. கண்டவரையெல்லாம் சார் என்று சொல்வதா, கண் முன்னே தாய்மொழி சாவது நல்லதா. தமிழா நீ பேசுவது தமிழாம். பாட்டின் கையிலே பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா. தன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா. வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் நமக்கென்ன அப்பனா. தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா. அன்பு மாணவ செல்வங்களே, பண்பாட்டையும் தமிழர் நாகரிகத்தையும் தமிழர் உணவு முறைகளையும் நாம் இந்த பொங்கல் திருநாளில் இருந்து இவை அனைத்தையும் கடைபிடித்து நாம் வாழ்வோம் என்று இந்நேரத்தில் இந்த பொங்கல் திருநாள் என்று கேட்டுக்கொண்டு, இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பினை அளித்த நமது பள்ளி நிர்வாகத்திற்கு எனது அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.